கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவே, உம் பாதம் தொழுகின்றேன். இயேசுவே, உம் பாதம் தொழுகின்றேன். இயேசுவே, உம் பாதம் தொழுகின்றேன். மாசற்ற அன்பினாலே இயேசுவே, என்னையும் நீ உம் பிள்ளையாக்கவே, தீமைகள் மாற்றவே, விண்மகிமையை விட்டீ. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. என்றுமே நான் உலகில் உந்தனின் சொந்தமல்லோ, ஒன்றுமே இவ்வன்பை மாற்றிடலாகாதே. ஆயின பாக்கியமீது. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, உம் பாதம் தொழுகின்றேன். இயேசுவே, உம் பாதம் தொழுகின்றேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Let's turn our Bibles to Proverbs chapter 22 and verse 6. Train up a child in the way he should go, and when he is old he will not depart from it. ஒரு பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், உங்களை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48வது அதிகாரம், ஏசாயா 48 எடுத்துக்கொள்ளுங்கள். Isaiah chapter 48 and verse 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்துவதற்கு முதலாவது நாம் தேவனால் நடத்தப்பட வேண்டும். இட் இஸ் செட் ஹோம் இஸ் த ரியல் கிளாஸ் ரூம். நம்முடைய வீட்டிலே நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். ஓகே, தே ஆர் கோயிங் டு வாட்ச் யுவர் priorities. How much, what is the place you are giving for God? நீங்கள் தேவனுக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, they instead of giving priority to God on Sundays, they will be going away. அதாவது ஒன்ஸ் இன் அ வைல் வெக்கேஷனில் போகலாம், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் எப்பொழுதும் ஒரு பீரியாடிக்கலாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் பண்ணுறது, வீட்டில் ஜெப நேரங்களை கை கொள்ளாமல் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தவறான மாதிரியை வைத்து போவதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் we have to set ourselves as example. பிள்ளைகளை நாம் நடத்துவதற்கு முன்பாக நம்மை அவர்களுக்கு மாதிரியாக நாம் வைக்க வேண்டும். செகண்ட், we need to pray for our children. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். thirdly, we need to discipline our children. நம்ம ஃபஸ்ட்டு திங் நம்ம பார்த்தோம், we have to set ourselves as example. லூக்கா
1வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். திஸ் இஸ் செட் அபவுட் சகரியா அண்ட் எலிசபெத். சகரியா எலிசபெத் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. ஈவன் பிஃபோர் த சைல்ட் இஸ் பார்ன் they were walking in the both of them. சில இடங்களில் பார்த்திங்கன்னா கணவர் ரொம்ப பக்தியாக இருப்பார், மனைவி அந்தளவுக்கு பக்தியாக இருக்க மாட்டாங்க. சில வீடுகளில் மனைவி மிகவும் பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, கணவர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தெம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக they were righteous before God. அவங்களுக்கு வாழ்க்கையில் குறை இருந்தது, ஒரு குறை இருக்குது, பிள்ளை இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நிந்தையாக இருக்கும்னு. இன்ஸ்பைட் ஆஃப் இட், அந்த குறை இருந்தால் கூட அவங்க கர்த்தரை ஃபாலோ பண்ணுறதுல அவங்க குறை வைக்கவே இல்லை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்ற காலத்தில், அதாவது அவங்களுக்கு வயசாகிடுது, வயசானாலும் பிகாஸ் தே வேர் ஃபெய்த்ஃபுல் டு காட் இன் ஃபாலோயிங். எப்பயுமே நம்ம சில காரியங்கள் நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்ம தேவனை உண்மையாக பின்பற்றும் பொழுது தேவனால் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம வீடுகளில் கூட பார்க்குறோம், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்டு நடக்கும்பொழுது ஈவன் பிஃபோர் தே ஆஸ்க் வி ஹாவ் அ விஷ் டு பிளஸ் தெம். அதே போல தான் இந்த சகரியா எலிசபெத் கர்த்தர் அவர்கள் மேலே கிருபை வைத்து ஒரு மகனை கொடுத்தார். ஹீ இஸ் ஜான் த பேப்டிஸ்ட். அந்த யோவான் ஸ்நானன் பார்த்திங்கன்னா அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அநேகரை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் செட் அபவுட் ஜான் த பேப்டிஸ்ட் இன் லூக் 1:17, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். This was the prophecy given about John the Baptist. ரொம்ப வயதான காலத்திலே அவங்க பெற்றோருக்கு பிறந்த ஒரு மகனாக இருந்தாலும் his ministry and his life, it is recorded in a very marvelous way. He was appreciated by Jesus. யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி எழும்பினதில்லை அப்படிங்கிற மாதிரி இயேசுடைய பாராட்டை அந்த குறுகிய காலத்தில், அந்த சின்ன வயதிலே அவர் பெற்றுக்கொண்டார். அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசுவுக்காக, இயேசுவை பற்றின சத்தியத்தை சொன்னதின் நிமித்தம், சத்தியத்திற்காக அவர் நின்றதின் நிமித்தம் அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக அது எதனால் அவர் கர்த்தருக்காக நிற்க முடிந்தது, எப்படி அநேகரை தேவனிடத்தில் அவர் திருப்பினார் என்று பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோருடைய குட் எக்ஸாம்பிள். Second we saw that we have to pray for our children. Thirdly, we need to discipline our children. நம்முடைய பிள்ளைகளை நம்ம சிட்சிக்க வேண்டும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். இந்த விஷயத்தில் ஏலி ஒரு தவறு செய்கிறதே நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3:13, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஸோ when you know that your children are going astray, அவங்க ஒரு ஸ்லைட் டீவியேஷன் வருது, அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆலோசனைகளை தர வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன டிவியேஷன் ஆரம்பத்தில் வரும்பொழுதே அவர்களை நாம் கண்டித்து அடக்கி அவர்களை தேவ சமூகத்திலே அவர்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்படி டிசிப்ளின் பண்ணும் பொழுது உண்மையாகவே அந்த பிள்ளைகள் நமக்கு ஆனந்தத்தை தருவாங்க. அதாவது என் மகனே நீ ஞானமாக இருந்தால் என்னுடைய இருதயம் சந்தோஷப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக நாம் செய்ய வேண்டியது உபாகமம் 6வது அதிகாரம் 5-7, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. First we have to love the Lord and we have to keep the commandments of God in our heart. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. உபாகமம் 6:6.
7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. சும்மா ஏதோ ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு டீச் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு சரி இந்த வசனத்தை படி அப்படின்னு அப்படி இல்லை. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. நம்ம வீணான வார்த்தைகள், வீணான காரியங்கள், ரிலேஷன்ஸ் மத்தியில் நடந்தது, அப்படி நடந்தது, இப்படியெல்லாம் பேசுவதை விட கர்த்தருடைய சத்தியத்தை நாம் பேசும்பொழுது அந்த பிள்ளைகள் பக்தி விருத்தி அடைவார்கள். அவங்க முதிர் வயதிலும் அந்த கற்பனைகளை, கர்த்தருடைய வழிகளை விட்டு போகாத படிக்க கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாக செபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, தன் முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்ற வார்த்தையின்படி. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த விஷயத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க, பிள்ளைகளை உமக்காக வளர்க்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.